நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் நேசன். கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இரண்டாம் காணொளியில் பகுதி 2இல் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தமிழ் அண்ணலுடைய நூலிலிருந்து 25 வினாவிடைகளை வினா எண் 26 முதல் 50 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். பிஜிடிஆர்பி, டெட், நெட், செட், டிஎன்பிஎஸ்சி ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேர்வதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்வோம். பகுதி 2, வினா எண் 26. நாயன்மார்களுள் காலத்தால் முற்பட்டவர் யார்? விடை: காரைக்கால் அம்மையார். வினா எண் 27. தமிழிசையை, தமிழை, தமிழர் சமயத்தை காத்தவர்கள் என்று தமிழண்ணல் குறிப்பிடுவது யாரை? விடை: நாயன்மார்கள். வினா எண் 28. பன்னிரு திருமுறையில் தனித்தன்மையுடைய நூலாக தமிழண்ணல் குறிப்பிடுவது எந்நூலை? விடை: திருவாசகம். வினா எண் 29. தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை: 4000 திவ்ய பிரபந்தம். வினா எண் 30. மாயோன் மேய காடுறை உலகில் தோன்றி வளர்ந்த வழிபாடு எது? விடை: வைணவ வழிபாடு. வினா எண் 31. சேயோன் மேய மைவரை உலகத்தில் தோன்றி வளர்ந்த வழிபாடு எது? விடை: சிவ வழிபாடு. வினா எண் 32. சைவ வைணவம் இரண்டிலும் கலந்த வழிபாடு எது? விடை: கொற்றவை வழிபாடாகிய சக்தி வழிபாடு. வினா எண் 33. சதுரகராதி எழுதியவர் யார்? விடை: வீரமா முனிவர். வினா எண் 34. திவாகர நிகண்டின் ஆசிரியர் யார்? விடை: திவாகர முனிவர். வினா எண் 35. சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் யார்? விடை: மண்டல புருடர். வினா எண் 36. மனுநீதி சோழன் கதை, பத்தி மார்க்கம், தொண்டினையே பக்தி என்பது, சாதி பேதமின்மை போன்றவை எக்காப்பியத்தில் இடம்பெறுகின்றன? விடை: பெரிய புராணம். வினா எண் 37. ஒரு பெரிய பரம்பரையை தோற்றுவித்த புது வகை கவிதை நாடக நூல் எது? விடை: மனோன்மணியம். வினா எண் 38. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர் யார்? விடை: மறைமலை அடிகள். வினா எண் 39. தனித்தமிழ் இயக்கம் வளர்த்தவர் யார்? விடை: பாவாணர். இவரை தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. வினா எண் 40. இலக்கிய வரலாறு என்பது ஒரு நாட்டு மக்களின் கல்வி வளர்ச்சி அழகுணர்ச்சியின் வரலாறாகும் என்று கூறியவர் யார்? விடை: தமிழண்ணல். வினா எண் 41. இலக்கியம் என்பது ஒரு நுண்கலை என்று கூறியவர் யார்? விடை: தமிழண்ணல். வினா எண் 42. நுட்பமாய் கருத்திற்கு மட்டுமே புலனாக கூடியது இலக்கியம். இக்கருத்துடையவர் யார்? விடை: தமிழண்ணல். வினா எண் 43. தலைமை வாய்ந்த இலக்கிய வரலாறுகள் பலவும் நாகரிக பண்பாட்டு வரலாறாகவோ அல்லது திறனாய்வு கட்டுரைகளின் தொகுதிகளாகவோ உள்ளன. இவற்றுள் ஒன்று கலையின் வரலாறு அன்று, மற்றதோ கலையின் வரலாறு அன்று என்று நயம்பட கூறியவர் யார்? விடை: ரெனே வெல்லக். வினா எண் 44. இலக்கியம் என்பது
நிறுவனம் போலவும் அமைப்பு போலவும் இயங்குகிறதெனவும் பயிரிடம் போல் வளர்கிறதெனவும் உருமாற்றிக் கொள்கிற சீர்படுத்திக் கொள்கிற மேன்மேலும் புதுமைப்படுத்திக் கொள்கிற ஒரு மரபு வழி அதற்கு உண்டு எனவும் விவாதிப்பவர்கள் யார்? விடை ஒப்பியலாளர்கள் என்று இவங்களை சொல்லுவாங்க. வினாயன் 45. இலக்கியம் காலந்தோறும் தன்னை புதுமைப்படுத்திக் கொள்கிறது. இது எதன் வாசகம்? விடை ஒப்பியல் வாசகம். வினாயன் 46. ஓர் இலக்கிய வளர்ச்சிக்கு துணை காரணமாய் இருப்பவை எவை? விடை சமுதாய பின்புலம், மக்கள் சுவை உணர்வு. வினாயன் 47. பின்னைய இலக்கிய தோற்றத்திற்கு உதவும் முதற் காரணம் எது? விடை முன்னைய இலக்கியம். வினாயன் 48. இலக்கியத்திற்கு நிகழ்காலமே உண்டு, அதற்கு கடந்த காலம் என ஒன்றில்லை என்றும், இலக்கியம் என்றும் இருப்பது என்றும், இலக்கியம் நிலைபேறான நிகழ்காலத்தது என்றெல்லாம் கூறுபவர்கள் யார்? விடை ஒப்பியலாளர்கள். வினாயன் 49. உலகிலேயே பாடுபொருள்களை துறை என்ற பெயரால் அடிக்கருத்துக்களாக தீம் என்று எண்ணி வகை தொகை படுத்தி காட்டியவர் ஒருவரே. அவர் யார்? விடை தொல்காப்பியர். வினாயன் 50. நாட்டுப்புற பாவடிவங்களின் வழிபிறந்த இலக்கிய யாப்பு வடிவங்கள் யாவை? விடை கலிப்பா, பரிபாடல், வரிப்பாடல். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளி உங்களை சேர்வதற்கு கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நேசன்.